இப்போ நம்ம வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்காக சைனீஸ் நூடுல்ஸு 400 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நான் கொஞ்சம் நூடுல்ஸை வேகிறத விட அதிகமாக இருக்கிறதுக்காக தண்ணி நிறைய வைக்கணும். நிறைய வச்சுட்டு அதில் நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எதுக்காக ஆயில் ஊற்றிருக்கேன்னா அந்த நூடுல்ஸ் வந்து மெழுகு அதே சமயம் மைதா மாவு அது குழகுழப்பு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உதிரியாக இருக்கணும் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஆயிலும் அதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த நூடுல்ஸை இப்படி உடச்சி ரெண்டாக போட்டுடுறேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு தாராளமாக தண்ணி இருக்கணும். இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. நூடுல்ஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளுடைய நூடுல்ஸ் வந்து 5 மினிட்ஸ் தான் வெந்துச்சு. இதை பாருங்கள், உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணியை வடிகட்டிடுறோம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆறும்போது கொஞ்சம் எண்ணெய் விடணும். அப்போ தான் வந்து குழகுழான்னு இல்லாமல் குழகுழப்பு இல்லாமல் உதிரியாக. இப்போ பாருங்கள், இப்படி தண்ணி வடிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் இதுலேயே ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுறேன். ஆயில் விட்டுட்டு எப்படி பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து உதிரியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போடுறேன். ஆயில் சூடானதும் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். ரொம்ப வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக வதங்க வேண்டியதில்லை, அதனால் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட் போட்டிருக்கேன். அடுத்தது பீன்ஸ் போடுறேன். கோஸ் போட்டிருக்கேன், முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து நான் குடமிளகாவை சிகப்பு குடமிளகாயை போடுறேன். ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதில் வந்து மிளகுத்தூள் போடுறேன் காரத்துக்காக. இது வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து 2 ஸ்பூன் விடுறேன். 2 சோயா சாஸ் இருக்குது, திக்கு இருக்குது, தின்னுன்னு இருக்குது. இது வந்து தின்னாக இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் விட்டேன். திக்காக இருக்கிறது வேணால் 1 ஸ்பூனே போதும். ஏற்கனவே நூடுல்ஸ் வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன் இந்த காய்கறிக்காக. கொஞ்சமாக சர்க்கரை 1 ஸ்பூன் அளவு போடுறேன். சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு இப்படி காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்றேன். இப்போ வந்து காய்கறிலாம் வந்து 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து நூடுல்ஸை இந்த மாதிரி உதிரியாக எடுத்து போடணும். எல்லா நூடுல்ஸையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக இது மாதிரி குலுக்கி விட்டுக்கிறோம். எல்லா நூடுல்ஸையும் போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஜல்லி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி கார்னிஷ்காக போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிர்த்தா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.